பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், அதை நம்புகிறவர்களுக்கு அது எப்போது என்னதுதான்? தேவ பலன். என கண்பாருடைய சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஏன்னா அன்றைக்கு ரோம அரசாங்கம் எப்படி பார்த்தது? ஒரு குற்றம் செய்தவனை தண்டிக்கிற ஒரு தண்டனைக்குரியதாய் பார்த்தது. ஆனால் நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த உபத்திரவத்திற்கு பரிசாக கொடுக்கப்பட்டது என்னது? சிலுவை. இந்த சிலுவையின் நிழல்ல ஆறுதல் உண்டு. இந்த சிலுவையின் நிழல்ல அன்பு உண்டு. இந்த சிலுவையின் நிழலிலே ஆசீர்வாதம் உண்டு. இந்த சிலுவையின் நிழலிலே மன்னிப்பு உண்டு. என கண்பானே, நாம் இன்றைக்கு அந்த சிலுவையை எப்படி பார்க்கிறோம்? அடையாளமாக பார்க்கிறோமா? அல்லது ஒரு சின்னமாய் பார்க்கிறோமா? அல்லது ஐயா அது ஒரு புனித சின்னம் என்று போகிற வழியில் கண்ணில் ஊற்றிட்டு போகிறோமா? என கண்பானே, இந்த சிலுவை என்பது என்ன? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வச்சு தேடுற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. பரனே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. நரரான பாப்பிகளுக்காய் இந்த நானிலத்தில் வந்த வானவனே. நரரான பாப்பிகளுக்காய் இந்த நானிலத்தில் வந்த வானவனே. பரலே பர பொருளே நித்திய பாக்கியமே சத்திய பாக்கியமே. பேரோ மலர்காவில் சென்று வேதனை போற்றி மனம் நொறுங்கே. பேரோ மலர்காவில் சென்று வேதனை போற்றி மனம் நொறுங்கே. ஆராகோடும் துயரம் உந்தன் ஆத்துமத்தில் வரலானதுவோ. ஆராகோடும் துயரும் உந்தன் ஆத்துமத்தில் வரலானதுவோ. பரனே பர பொருளே நித்திய பாக்கியனே சத்திய பாக்கியனே. உள்ளாரில் கொம்புகளில் அழைத்தோடி வந்து உம்மை நாடி வந்து. உள்ளாரில் கொம்புகளில் அழைத்தோடி வந்து உம்மை நாடி வந்து. கன்னத்தில் முத்தமிட்டு உம்மை காட்டிக் கொடு துணிந்தானோ. கன்னத்தில் முத்தமிட்டு உம்மை காட்டிக் கொடுக்க துணிந்தானோ.
ஆட்டே போடுத்திடவும் அந்த காதகராகிய பாதகரே போட்டே பீடித்திடவும் பின்னோ போர்க்கரங்கள் நோத்திடவும் பரனே பரபொருளே சத்தியவாக்கியனே சத்தியவாக்கியனே நரனான பாபிகள்காய் இந்த நாடிலத்தில் வந்து வானவனே நரனான பாவிகட்காய் இந்த நாடிலத்தில் வந்து வானவனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. சிலுவை எதற்கா? வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள் நீங்களும் நானும் தான். கிறிஸ்துவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நமக்கு பேர் என்னது? கிறிஸ்தவன். கிறிஸ்து அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள் இருந்த அந்த அன்பு, அவருக்குள் இருந்த அந்த பொறுமை, அவருக்குள் இருந்த அந்த சகிப்புத்தன்மை, அவருக்குள் இருந்த அந்த நிந்தைகளை அவமானங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வந்திருக்கணும். வந்திருக்கா? ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையன எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயிருக்கு. முன்ன விட கூட கொஞ்சம் பேசுறமா. எனக்கு அன்பானுடைய கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். ஏன்னா நம்ம பாடுறோம், நம்ம அநேக பாட்டுக்களை எல்லாத்துக்கும் தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கல்வலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதில் நான் புகலிடம் கண்டு கொண்டேன். அந்த அடைக்கலத்தில் மாநிழலில் புகலிடம் கண்டு கொண்டேங்கிறமே. நாம் அந்த பெற்றுக்கொண்ட புகலிடம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவை உடையவர்கள் என்றைக்கு அவர்தான் எல்லாம், அவர் இல்லாமல் நான் இல்லை. என்ன சொன்னமே? கிறிஸ்தேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி இருந்தா கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்யணும்? தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்மளால அறைஞ்சிருக்கோமா? மாமிசத்தின் இச்சை ஆசை எல்லாம் போயிருச்சா? எங்க போகுது? எனக்கு கண்வாலே போக மாட்டேங்குது. நம்மளும் சொல்றோம் போகணும் தான் பிரதர் நினைக்கிறோம். எல்லாருக்கும் அதுதான் ஆசை. எனக்கு கண்வாலே நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் ஐயா. அதுதான் சிலுவை கொடுக்கிறது. அது மாற்றத்தின் சின்னம். ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுகிறது. எனக்கு கண்வாலே பாருங்க, ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும். யார் சொல்றா தெரியுமா? பவுல். பல சபைகளுக்கு நிருபத்தை எழுதின பவுல், அடிகள் பட்ட பவுல், பாடுகளை சகித்த பவுல் சொல்லுகிறார். ஏன்னா அவர் அடித்து நாயை இழுத்துட்டு போன மாதிரி இழுத்து கொண்டு போட்டு போயிட்டான், செத்து போயிட்டான்னு. அப்பவும் திரும்பி வந்து பிரசங்கித்த பவுல் சொல்லுகிறார், முன்னே ஐயா இந்த சிலுவையின் நிழலுக்குள்ள வருவதற்கு முன்னே எப்படி இருந்தாரா? தூஷிக்கிறவன்.
துன்பப்படுத்துகிறவனும் துன்பப்படுத்துகிறவன் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்படி இரக்கம் பெற்ற பின்னாடி நம்முடைய மாமிசத்தின் இச்சை, ஆசை எல்லாம் சிலுவையில போயிருக்கா? எனக்கு கண்பாலே மாற்றம் வரணும். இந்த பவுல் முன்னே எப்படி இருந்தா? முதல்ல திரும்ப வாசிங்க. முதல்ல தூஷிக்கிறவன். ஏன்னா எல்லா கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு நிறைய பேர் வேதம் சொல்லுது, மதிகேடன் தன் உள்ளத்திலே என்ன செய்யறான்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். இவரும் தூஷிக்கிறவரா இருந்தாரு. அடுத்தாப்புல எப்படி இருந்தாரா? தூஷிக்கிறவனும் எப்படி துன்பப்படுத்துகிறவன். அதனாலதான் இயேசு கேட்டார், பவுலே பவுலே, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கடினமானார். அப்பதான் அவன் கேட்கிறான், நீர் யாரையா நீ துன்பப்படுத்துகிற? இயேசு நானே. எனக்கு அன்பார்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு காலத்தில் துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான் இந்த பவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் சவுல் என்பவன். சவுல் என்ன இவனுடைய பேர்? பவுல் அல்ல, முதல்ல என்னது? சவுல். இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தார். அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை அதிகாரத்தை கேட்டு வாங்கி கொண்டான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு தான் இந்த அதிகாரத்தோட போய் சேர்ந்தா. சடுதியில ஒரு ஒளிதான் பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பந்தான் அவனுக்கு என்னென்ன விளங்கல. சுத்தி பார்க்கிறான், ஒரு ஆளையும் காணோம். ஆனா ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. வாசிங்க. அவன் சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏன்னா இப்ப கண்ணும் தெரியல. ஏன்னா ஆணவத்தோட வந்தான். அந்த கிறிஸ்து சந்தித்தார். அவரை மாற்றுகிறார். உடனே நாம நினைப்போம், தண்டிச்சு மாத்துறாரா? இல்லைங்க, சில நாட்கள் தான் அவன் பார்வை இல்லாமல் இருந்தான். அவன் கண்ணில் ஒரு மீன் செதில் போல இருந்து அது கீழே விழுந்து அது மறுபடியும் என்ன செய்தான்? பார்வை பெற்றான். அவன் உகந்த பாத்திரமாய் மாற்றினான். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, நான் முன்ன எப்படி இருந்தேன்? கொடுமைக்காரனா இருந்தேன், தூசிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துறவனா இருந்தேன். ஆனால் அறியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன். அதனால எனக்கு கிருபை கிடைச்சது. நாமளும் அப்படித்தான். அவிசுவாசத்தினால, அறியாமையினால தேவன் என்ன செய்யப்பட்டார்? அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர். அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய் இருக்கிறார். ஆனால் அறிந்த பிறகோ, இந்த சிலுவையை குறித்து அறிந்திருக்கிறாங்க நீங்களும் நானும், மனம் திரும்ப வேண்டும். எனக்கு அன்பார்களே, மனம் திரும்பி ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வந்துடணும். அதுக்காக தான் அத்தனை பாடுகள். எனக்கு அன்பார்களே, இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் தியானிக்கிறோம். சிலுவை ஒரு மனிதனை மாற்றத்தின் சின்னமாக பார்க்கிறோமா? அன்றைக்கு இந்த சவுல் ஆணை பெற்று வருகிறான், கம்பீரமாய் வருகிறான். யாரையாவது கிடைச்சா பிடிச்சி கொண்டாந்து அப்படி கொலை செய்து விட வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல மனிதன், ஞானமுள்ள மனிதன் ஸ்தேவான், அவனை கொலை செய்திருக்கு சம்மதித்திருந்தவன் யாரு? இந்த சவுல் தான். அந்த கொலை செய்வதற்கு வர்ற வழியிலேயே என்ன நடக்குது பாருங்க. அவன் தமஸ்குவுக்கு வந்த போது வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த தமஸ்குவுக்கு வந்து சேர்ந்தாச்சு, அதிகாரம் பெற்றாச்சு. எவன் கிடைப்பான் அப்படின்னு வந்து சேர்றாரு. வர்ற வழியிலே ஒரு காரியம் நடக்குது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
என்று தன்னோடே சொல்லுகிற ஒரு சத்தத்தை சத்தத்தை கேட்டான். மட்டும்தான் அவன் கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், என்ன அவர் யாரு? எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் கிடந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல், பலத்தானிடை கட்டினீ, பலத்தானிடை கட்டினீ. எத்தனை நன்றி எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எத்தனை நன்மை செய்தவர் இன்றைக்கு கேட்கிறார், சகுலே சகுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்பதான் அவன் கேட்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அப்பதான் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யாரை துன்பப்படுத்தினா? சபையை, மக்களை, சபை மக்களை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. என்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள வந்தியோ, ஒன்ன ஒருத்தன் துன்பப்படுத்தினா அவரை துன்பப்படுத்தின மாதிரி, ஒன்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா அவரை அவமானப்படுத்தின மாதிரி, ஒன்ன ஒருத்தன் நிந்திச்சா அவரை நிந்திக்கிறான். எனக்கு அன்பார்களே, ஏழை சிறியன் ஒருவனுக்கு நீ எதை செய்தவையோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மத்தேயுல வாசிக்கிறோம். இப்ப கேட்கிறார், சவுலே சவுலே என்னை ஏன் போடுறார்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? இப்ப சொல்றாரு, நான் முன்ன எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனாய் இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன், கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன். ஞானமுள்ள ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தான் இந்த சகுல். அப்படி இருந்தவன் சொல்றாரு, நான் முன்ன கொடுமைக்காரனா தான்ப்பா இருந்தேன், தூஷிக்கிறவனா தான்ப்பா இருந்தேன். அது மட்டும் இல்லை, அறியாமையினால் அதை செஞ்சேன், ஆனால் கிருபை பெற்றுட்டேன். இன்னைக்கு நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட மாற்றம் வந்திருந்தா, அந்த கிருபை பெற்ற நாம் அந்த சிலுவையை எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய ஆசை, இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா?
கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி அரைஞ்சிட்டா இறங்க முடியுமா? எனக்கு அன்பாருடைய இப்படி ஒரு கூட்டம் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் முன்னே இருந்த நிலை அப்படி, இப்போ அவருடைய நிலை எப்படிங்கிறத பார்ப்போமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை ஒரு காலத்துல வைச்சவன் பலம், யாம் பலத்தால் எல்லாரையும் அழிச்சிட்டு நினைச்சான். இப்ப சொன்னா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் நம்பிக்கையை வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் எனக்கு ஒரு வம்சம் உண்டு, வரலாறு உண்டு. பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா என்னென்ன லாபமோ அதெல்லாம் நஷ்டம்னு நம்மளால விட முடியுமா? லாபமான அனைத்தையுமே பாடுறோம் இல்லையா? நாம எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்ட பிறகு மாற்றம் எப்படி வந்திருக்கு? அந்த சிலுவை மாற்ற பண்ணுதுங்க. சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்ப அதான் சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, எதுக்காக? கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் எண்ணுகிறேன். அதனால நான் பெருமை பாராட்ட எதை குறித்து தான் சொல்லுவேன். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து. ஏன்னா அவரை தேடி வந்த மனுஷன் ஒரு காலத்துல கொடுமைக்காரன், தூஷிக்கிறவன். இன்னைக்கு எத்தனை சாட்சிகளை கேட்குறீங்க? நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேங்க, இப்படி இருந்தேங்க. இப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார். கிறிஸ்து சந்தித்தார் என்றால், அந்த சிலுவையின் நிழல்ல நீ வருவாய் என்றால் உன்னை மாற்றும், புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. இந்த பவுல் கொடுமைக்காரன், தூஷிக்கிறவன், அது மட்டுமல்ல கொலைகாரன். அநேக ஞானவான்களை கொலை செய்ய சம்மதிச்சிருந்தோம். இப்போ சொல்றான், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சிலுவை ஒரு மனிதனை மாற்றுகிறது. சிலுவை ஒரு மனிதனுடைய எண்ணத்தை மாற்றுகிறது, சிந்தையை மாற்றுகிறது, அவனுடைய செயலை மாற்றுகிறது. இந்த சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறீங்க. ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா
சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம், அதை நம்புகிறவர்களுக்கு பலன். ஐயா, பலனாய் மாற்றி இருக்கிறோமா? நான் இன்னைக்கு கண்ணு தெரியாது எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறவங்க தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த சிலுவையை அறிந்ததுனாலே, அது தேவ பலனை கொடுத்ததுனால் உங்கள் முன்னாடி நிற்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் சபை 2 பார்வையற்ற மக்கள் சபை. வருகிற ஈஸ்டர் பெருநாள், குட் ஃப்ரைடே சர்வீஸ்லலாம் எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் நான் அனுப்பணும், சும்மா அனுப்பக்கூடாது. இதற்கென்று கர்த்தர் உங்களை ஏவினால் எவ்வளவோ செலவழிப்பீங்க. அதில் ஒரு சின்ன பங்கு இவர்களுக்காக உதவ கர்த்தர் உங்களை பலப்படுத்தினால் நீங்களும் உதவலாம். அது மட்டுமல்ல ஐயா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வருவதற்கு 4000 ரூபா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ரெக்கார்டிங்கெல்லாம் சேர்த்தா 5000 மேலே வந்துடும். இது தொடர்ந்து வர ஜெபியுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் எத்தனையோ கட்டுமான பணி கூட இன்னும் கட்டி முடிக்கப்படாமலே இருக்குது. நீங்கள் வந்தால் உங்களுக்கு வரிசையாக காட்டுவேன், பார்க்கலாம். தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன் பிரதர்மிங்க நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எங்களுடைய சபையெல்லாம் தள்ளி அவுட்டரில் வச்சுருக்கிறோம். ரொம்ப தூரம் அவுட்டரில் வந்து பார்த்தவங்ககிட்ட கேளுக்க சொல்லுவாங்க. ஆகையினால நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க, உங்களை அழைத்து கொண்டு காட்டுவோம். நீங்கள் கட்டாயம் நடுவில் பாருங்கள், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், இல்லாட்டா ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை ஐயா, உங்கள் ஜபக்காரியை எது இருக்குமானாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஐயா உதவ வேண்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய தொலைபேசி எண்களில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சிலுவை எங்களுக்கு எப்படி காணப்படுகிறது? இந்த சிலுவையை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? ஒரு பாதுகாப்பின் சின்னமாய் பார்க்கிறோமா? ஒரு அடையாளத்தின் சின்னமாய் பார்க்கிறோமா? அல்லது அலங்கார சின்னமாய் பார்க்கிறோமா? புனிதத்தின் சின்னமாய் பார்க்கிறோமா? எங்களை மாற்றுகிற ஒரு பெரிய காரியமாய் பார்க்கிறோமா? சிலுவை, அந்த உபதேசம் ஒரு மனிதனை மாற்றும் ஐயா, மேன்மை பாராட்ட வைக்கும். இந்த சிலுவை அந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. இந்த சிலுவை நாட்களில் தியானங்களில் நீங்களும் இந்த ஆலயங்களுக்கு போகும்போது அந்த சிலுவை பாடுகளை, மரணங்களை நினைத்து நினைத்து துதித்து, ஆண்டவரே எனக்காகவா, என்னையா தேடி இத்தனை பாடுகளை ஏற்றீங்கன்னு கேளுங்க, அவர் பலன் தருவார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும், இதற்கென்று உதவுகிற எல்லா மக்களையும் குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய், பிள்ளை பிள்ளைகளாய் ஆசீர்வதிங்க. பெரியோரு சிறியோரை ஆசீர்வதிங்க. அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க. சரீர சுகபலத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.